பொல்லாத சனிதாகும் பகையினாலே போகும் ஒரு காரியங்கள் தடங்கலாகும். நில்லாது பலவிதமாய் அலையச் செய்யும் நிஷ்டூரம் சிநேகிதரால் கவலையாகும். என்னமே சொல்ற? நிஷ்டூரம் நஷ்டூரம் புரியுற மாதிரி சொல்லு. அதாவது குரு 9வது வீட்டுல இருக்கிறதுனால உங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு தாரம் உண்டுன்னு சொல்றேன். வாட்? என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு தாரமா? அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு சம்சாரம் வந்தே ஆகணும். அதாவது ஒண்ணு இல்ல, என் மரும வர அப்புறம் ஒண்ணு சொல்லாத. என்ன ஆண்டி கோயிலுக்கு வந்து இங்கே நின்னுட்டீங்க? சும்மா இந்த கிளி ஜோசியம் ஒரு 4 நாள் அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அங்கிள் எங்க? அங்கிள் எங்க? உங்களோட எங்க எங்க? என்னத்தைய பாக்குற? பார்க்காம வியாபாரம் எப்படி செய்யறது? நீங்க வியாபாரம் பண்ண வந்த ஆளா தெரியல. புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு இல்ல, சாமிக்கு தேங்காய் வாங்கினேன். பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தேங்காய் வாங்கினது போதும். நில்லுங்க. தேங்காய் கடையில போய் தேங்காயை பார்க்காம பொம்பளை என்ன பார்வை? தேங்காய் விலை அந்த அம்மா கிட்ட தானே கேட்கணும், தேங்காய் கிட்ட கேட்க முடியும்? மருமக முன்னால மானத்தை வாங்க வேண்டாமேன்னு சும்மா வந்தேன். இனிமே இந்த பொம்பளைங்க பக்கம் போனீங்க, நான் அப்புறம் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். அப்ப உன் பக்கம் கூட வரக்கூடாதா? ஷட் அப். என்ன இன்னைக்கு பூஜை எல்லாம் ரொம்ப அமக்கலமா நடந்து போல் இருக்கு. ஆமாங்க, அண்ணன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சாவித்ரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அண்ணன் வர்றான், அந்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடாத. போன உங்க விளையாட்டுலாம். சீக்கிரம் புறப்படுங்க, ஃபிளைட் வர நேரம் ஆச்சு. ஓகே. நல்லா இருக்கேன். By the way, Ramesh, meet my uncle Arya Badav. Hello. Hello. She is my auntie Annapurani. Namaste. ஹலோ. உங்க சொன்னா? நம்ம கை. வாய் ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச இட்லியோ மிளகா பொடியும் பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட். When I was in South Africa. இது ஒண்ணு சவுத் ஆப்பிரிக்கா மாட்டுக்கிச்சு வகிட்ட. சும்மா இருங்க மேன். When I was in South Africa, every Sunday நம்ம வீட்ல இட்லி மிளகா பொடி செய்வேன் பாரு. இவங்க ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் பூரா கியூல நிப்பாங்க. அத நம்ம ஊருக்கார ஒருத்தன் பார்த்துப்புட்டு, ஏண்டா ஆடிய பாதம் எப்படா இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணேன்னு என்ன கேட்டான். அன்னைக்கு நிறுத்தின இட்லிய இன்னைக்கு தான் பாக்குற இட்லி. ஏமா நிக்கிற? உட்கார. அவ உட்காரணும்னா நான் இங்க இருக்க கூடாது ரமேஷ். ஏன் என் முன்னாடி உன் தங்கச்சி உட்கார மாட்டான். இது பழைய புள்ளியா நீ? ஆமா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறியா இல்ல வெஜிடேரியன் தானா? இன்னும் அவ வெஜிடேரியன் தான். உன் தங்கச்சியை நம்மளால மாத்தவே முடியாதுப்பா. கவலைப்படாத, நான் வந்திருக்கேன்ல. ஓடி கொண்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஸ்பீக்கிங். அப்படியா? அடடே, ஊர்ல இருந்து என் பிரதர்ல வந்திருக்காரு, உடனே புறப்பட்டு வர முடியாத. சரி சரி, நாளை புறப்பட்டு வரேன். ஓகே. தம்பி, என்ன டெலிபோன்? ஒண்ணு இல்ல அங்கிள், எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணியிருந்தாரு. மேஸ்திரி ரங்க யாரோ ஒரு பெண்ணை கெடுக்க பார்த்தானா, அதனால ஒர்க்கர்ஸ்குள்ள கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு. உடனடியா நாங்க போய் ஆகணும். என்னங்க நீங்க? அண்ணன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ரவி போயிட்டு வரட்டும். டியூட்டிஸ் ஃபர்ஸ்ட். தம்பி, ஒரு ஐடியா. உருப்படியா இருக்குமா? ஓ ஐடியா விட பெட்டரா இருக்கு. சுமார் தம்பி, நாம எல்லாருமே பிக்னிக் போற மாதிரி எஸ்டேட்டுக்கு போனா ஓ வேலையும் முடியும், நாங்களும் எஸ்டேட்டை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா அங்கிள். டுமாரோ we are going to estate. Okay? Okay.
முதலாளி. யாரு புதுசா இருக்கு? கேரளால இருந்து வந்திருக்கான். ஊமை பையன், வாய் பேச மாட்டான். நீங்க எல்லாம் வர்றீங்களேன்னு ஒத்தாசிக்கு வச்சிருக்கேன். சரி சரி, கார்ல திங்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து உள்ள வை. சரிங்க. ஆமா. வாடா வாடா, பொட்டி படிக்கல. என்ன ரமேஷ், எஸ்டேட்லாம் அப்படி இருக்கு? ரியலி பியூட்டிஃபுல் எஸ்டேட். ஹனிமூனுக்கு அருமையான இடம். கவலைப்படாத, ஹனிமூனுக்கு இங்கேயே ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னங்க, நம்ம எஸ்டேட் பங்களா ரொம்ப அழகா இருக்கு. விண்ணை வாசல் சவுத் ஆப்பிரிக்கா. ஆண்டி, எஸ்டேட் போடும் நேரமாவது. வா சார். மிஸ்டர் ரமேஷ். எஸ் ஆண்டி. விண்ணை வாசல் சவுத் அங்கிள் வருவார். ஏண்டா கைத்தடி ஐயா, இந்த ஊமைய பார்த்தா பையன் மாதிரி தெரியலையே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சந்தேகம் வந்து பாத்திர வேண்டியதானுங்க. பார்க்காம விடுவேங்கறியா? உள்ள போனதுக்கு அப்புறம் பாரு வேடிக்கைய. வாணி, யோ யோ யோ, அந்த கிழவை என்ன ஒத்து ஒத்து பாக்குறான் ஐயா. யாரு? எங்க முதலாளியோட சித்தப்பாவா? ஆமாயா, அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. பேசாம விஷயத்த முதலாளிக்கிட்ட சொல்லிடு. இடிச்சனா கல்யாணம் ஆயிருந்தா சொல்லலாம். நாம பண்ற கசமசாவை எப்படி சொல்றது? அதுக்காக இந்த பாரு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. 2 நாள் தான் தங்குவாங்க. அது வரைக்கும் ஊமை பையன் மாதிரி நடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது வரைக்கும் அந்த கிழவை என்ன விட்டு வச்சாதானே? ஐயோ பாவம், வயசான கட்டை செவனேன்னு கிடக்கும். இந்த வயசு பசங்களை நம்பலாம், வயசான கேசுங்களே நம்பவே கூடாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மேனேஜர், how are you? போயிட்டு ஓகே சார், புறப்படலாமா? சாவித்ரி, மேனேஜர் கூட எஸ்டேட் போயிட்டு வரேன். மேனேஜர். எஸ் சார். நீங்க போய் ரங்கனை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க சார். வணக்கம் மலர். வணக்கம் ஐயா. நடந்ததை முதலாளிகிட்ட சொல்லுங்கம்மா. ஐயா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேஸ்திரியா என்கிட்ட முறைகேடா நடந்துக்கிட்டாரு. என் பொண்டாட்டி மட்டும் இவளை காப்பாத்தாம இருந்திருந்தா இவ பணத்தை தான் எல்லாரும் பாத்துக்க முடியும். ரங்கா, இதுக்கு என்ன பதில் சொல்ற? இது எஸ்டேட் முதலாளிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னு சொல்ல ஆசைப்படுறேன். தங்கம்மா எஸ்டேட்ல வேலை செய்யற ஒரு தொழிலாளி. அவளுக்கு ஏற்பட்ட அக்கிரமத்தை கேட்க எனக்கு உரிமை உண்டு. மரியாதை அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேடு. கேட்கலன்னா உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். நீங்க போங்க. அழகே, டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுடா டேய்? ஐயா, அந்த பக்கம் கடிங்க. குட்டி. குட்டியா? குட்டின்னு சொன்னப்பா. இன்னும் குடிக்கவே இல்ல, அதுக்குள்ள எப்படிங்க? பார்த்தாலே சொல்லிடுவேன். நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், இப்பதான் புரியுது. புரிஞ்சிருச்சல்ல? அம்மா கூப்பிடுறாங்க போ. டேய், நீ அம்மாவை கவனி, நான் ஐயாவை கவனிக்கிறேன். ஐயாவை கவனிக்க அவன் இருக்கான். உங்க பிரியம் போல நடக்கிறேங்க. என் பிரியமே வேற, உன்னால எல்லாம் முடியாது. நீ போ. ஊமை, இத எடுத்துக்கிட்டு போ. எப்படி எடுக்கிறேன்னு பாக்குறேன். என்ன உன்னை யாரும் இந்த வேலையில பார்க்க சொன்னது? போகல. கைத்தடி ஐயா, ஊமை உள்பாடி போட்டிருக்கு. இந்த குட்டை எப்படி உடைக்கிறேன்னு பாரு. என்னங்க, அந்த உத்தமரத்தை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க வாங்கண்ணா. என்னங்க,
அடிச்சிருக்கா போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வேண்டாம் சார், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். முடியாது, இப்போ பார்க்கணும். வாங்க. எவ்வளவு அழகா இருக்கு. என்னங்க, வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். வாங்க. என்னங்க, இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் நாம கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு. அதுக்கு என்ன, எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இருக்கு. அங்க என்னமோ தெரியுது பாருங்க. எங்க? அந்த பக்கம் பாருங்க. அங்க ஒண்ணு இல்ல சாவித்ரி. காட்டுக்குள்ள ஏதாவது மிருகம் ஓடி இருக்கும். இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு சத்தமா? எனக்கு ஒண்ணு கேட்கலையே. என்னாச்சு உனக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரியான பயந்தான் முடி. சரி போலாம். என்னம்மா? எவரோ பின்னால என் புடைய பிடிச்சு எடுக்கிறாங்க. பைத்தியம், உன் புடவை பிடிச்சு எடுத்தது இந்த முள்ளு. இதுக்கு போய் பயந்துட்டு பாபா. அழகே, அழகே. வரையா? என்ன சார்? ஆமா, அங்கிள் ஆண்டி எல்லாம் எங்க போயிருக்காங்க? அவங்க கால்ஃப் விளையாட போயிருக்காங்க. சரி சரி, போய் ஹீட்டரை போட்டு காஃபி கொண்டா. சரி சார். என்ன பக்கத்துல பாருங்க. என்ன பக்கத்துல? ஒண்ணு இல்லையே. என்ன சாவித்ரி? சும்மா சும்மா ஏன் எதையோ பார்த்து பயப்படுற? பேசாம ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம். அம்மாவுக்கு என்னங்க? ஒண்ணு இல்ல அழகு, ஃபால்ஸ் பக்கம் போயிருந்தோம். எதையோ பார்த்து பயந்துருக்கா, அதான். ரொம்ப பயந்த சுவாபம் போல இருக்கு.
ஏய், என்ன அப்படி அசந்து போய் நிக்கிற? இன்னும் உனக்கு பயம் தெரியலையா? சரி சரி, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சாவித்ரி, டவல் கொண்டா. சாவித்ரி, என்னாச்சு உனக்கு? என்ன அங்க பைத்திய மாதிரி? வா, இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கேடு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் சரியா போயிடும்.
அங்கிள் என்னதெல்லாம்? ஒண்ணு இல்ல தம்பி, இந்த சமயக்கார பையன் ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அத பையன் பையன்னு சொன்னான். அந்த குட்டை உடைக்கத்தான் இந்த வேஷம் போட்டேன். அழகே, என்னது இது பொண்ணு. அது தெரியுது. பையன் ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இது சுத்தி வளைச்சு எனக்கு சொந்தம். வயசு பொண்ண வீட்டுல வச்சிருந்தா நீங்க வந்து திட்டுவீங்களேன்னு பையன்னு போய் சொன்னேன். எனக்கு தெரியுமா இவர் வந்து இப்படி விலைக்கு பாப்பாருன்னு. என்ன தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி தனியா வச்சிருப்பேன். மரியாதையா வெளியில அனுப்பு. தம்பி அவசரப்படாதீங்க. அப்படி அனுப்புறதா இருந்தா இந்த சமயக்காரன் அனுப்புங்க. அவன் தான் தப்பு பண்ணவன். பாவம், இது அனாதை. இவர் பெரிய அனாத ஆசிரமத்து தலைவர். பொம்பளைன்னு என்ன அக்கறை? என்ன அக்கறைங்கிற? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஒரு பொண்ணை கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அவனை பையன்ங்கிற. முதல்ல இவனை அனுப்புங்க. அங்கிள், அவனை அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியாது. சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறவன். இது பாரு ரவி, அவனும் இங்க இருக்கணும், அவளும் இங்க இருக்கணும்னா இவன் உடனடியா அந்த பொண்ணை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேரும் தனித்தனியா இங்க இருக்க முடியாது. அப்படி சொல்லுங்கம்மா. அதுவும் சரிதான். ஐயோ, அவசரப்படாதீங்க. இது வந்து பீட மாசம், கல்யாணமே பண்ண முடியாது. இன்னும் 15 நாள் ஆகணும். அங்கிள், அது வரைக்கும் இந்த பொண்ணை எங்க வச்சிருக்கிறது? நான் வச்சுக்கிறேன். அட, உனக்கு துணையா நம்ம ரூம்லயே வச்சுக்குவோம். ஆமா ஆண்டி, அங்கிள் சொல்றதா சரி. இங்க வாமா, இனிமே நீ ஆண்டி கூடயே இருக்கலாம். ஆமா, என்ன விட்டு அப்படி இப்படி போனே ஒதிப்பேன். வா வாங்க, வா. அங்க என்ன பாக்குறேன்? பாத்துக்கிறேன். சமயக்காரா, இந்த ஆப்பிரிக்கா மாவா என்ன நினைச்ச? எப்படி கண்டுபிடிச்சேன்? செவ்வாய் மண்டலத்துக்கு போய் செங்கல் எடுத்துட்டு வந்துட்டீங்க. பெரிய கண்டுபிடிப்பு. போய் இதை கழட்டி போட்டுட்டு படுங்க. கண்ணாடியை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க. இத போட்டதே கண்ணாடிய பார்த்துதான். பயமா இல்ல? கண்ணாடிக்கா எனக்கா? சாவித்ரி, சாவித்ரி, மணி 8 என்ன தூக்கிட்டு? ஐயோ, உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? நெருப்பா கொதிக்குது. கீரை உங்க அண்ணனை கூப்பிடுறேன். வேண்டாங்க. சுமார். ஹலோ, யார்? ரமேஷா? நான் தான் ரவி பேசுறேன். கொஞ்சம் ரூமுக்கு வரியா? ஓகே. ரமேஷ், சாவித்திரிக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கு. என்னன்னு பாரு. அப்படியா? லைட்டா ஃபீவர் இருக்கு. கேப்சூல் சாப்பிட்டா சரியா போயிடும். இரு கொண்டு வரேன். நானா, நீ உட்காரு, நான் கொண்டு வரேன். அண்ணா, என்ன சாவித்ரி? எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு. பயமா? ஏதோ ஒரு உருவம் என்ன பயமுறுத்திட்டு இருக்கு. ராத்திரி அங்கிள் கருப்பு துணியை போட்டுக்கிட்டு போறத பார்த்து பயந்தே இல்ல, அந்த ரியாக்ஷன் தான் இது. என்னமோ ரமேஷ், இவ இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கா. எதையோ பார்த்து பயந்துருக்கா. இந்தா, இது சாப்பிடு. சரியான குழந்தையா இருக்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியா போயிடும். சாவித்ரி, என்னமா ஆச்சு? கால் சிப்பாச்சு போது இருக்கு. புரியுங்க. ஏமாப்ல, சாவித்திரிக்கு எப்படி இருக்கு? She is all right, uncle. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். வாங்க போலாம்.
ரமேஷ், சாவித்திரி மாடிப்படியில இருந்து விழுந்துட்டாலுமே, என்னாச்சு? நத்திங் டு வரி, அடி ஒண்ணும் படல. அந்த விழுந்த அதிர்ச்சியில கொஞ்சம் மயக்கமா இருக்கு, அவ்வளவுதான். ரவி, ரவி, உனக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். யாரு? என்ன சாவித்திரி, உன் அண்ணனை பார்த்தா யாருன்னு கேக்குற? இதுதான் அவ அண்ணனா? அந்த பக்கமா திரும்பி நின்னுட்டு இருந்ததுனால யாரோ நினைச்சேன். அப்பாடா, நீ யாருன்னு கேட்டதும் நானே அசந்து போயிட்டேன். ஆமா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? எனக்கும் இல்லையே. நேத்து ரொம்ப பயந்து போயிருந்த. இனிமே ரொம்ப தைரியமாவே இருப்பேன். குட், வெரி குட். பரவாயில்ல, போலாம். இதை வந்துடுறேன். சார், சாவித்திரி, நீ ரொம்ப டல்லா இருக்க. குளிச்சுட்டு லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் ரமேஷ் வெளில போயிட்டு வரோம். என்ன? என்னம்மா இது? எப்போ மங்களகரமா நெத்தியில குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு வரவே, இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறிய? நம்ம சாவித்திரி தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நோனோ, சாவித்ரி, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன மாதிரி பாப் கட் பண்ண இன்னும் அழகா இருப்ப. நீங்க நாங்களா? ஆண்டி, சாவித்திரிக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குல்ல? அங்கிள், இந்த சாரியை வாங்குற எத்தனை கடை ஏறி இறங்கிருக்க தெரியுமா? ஓஹோ, இதான் அங்கிள் ஆண்டியா? ஆண்டி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அங்கிள், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன். சரிதா, நாங்க என்ன சாப்பிடுவோம்னு உனக்கு தெரியாதா? என்னமோ இந்த வீட்டுக்கு புதுசா வந்தவ மாதிரி கேக்குறிய? ஒண்ணும் இல்ல, ஸ்பெஷலா ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். டாக்டர் தம்பி போயிட்டு வரேன். சரி, நம்ம ஆடுவோம். என்ன சாவித்திரி? வா
வரே வா. இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்னங்க, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமாவா? நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சே உன் மேல எனக்கு பைத்தியமே பிடிக்கும். இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். அம்மா, 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 அம்மா. யார் மணி? உங்க மக ராதா. ராதாவா? அவசத்து எவ்வளவோ நாளாச்சு. உங்களை எப்படி நம்ப? அம்மா, உங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமே, இப்ப எப்படி இருக்கு? நெஞ்சு வலியா? ஆமா, அதுக்கு நீங்க மருந்து கூட சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க மகளுக்கு தெரியாம இருக்குமா? உனக்கு என்ன பைத்தியமா? அம்மா, என் அலமாரியில ரவியோட போட்டோ வச்சிருக்கேன், அதை கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்கம்மா. எங்க ஸ்கூல்ல நடந்த பாட்டு போட்டியில எனக்கு கிடைச்ச முதல் பரிசு இது. ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது என்னால எதையும் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன நம்புமா, நான் உன் மகதான், இறந்து போன ராதாவே தான். அவ உருவம் இப்படி இருக்காது. இந்த உருவம் மட்டும்தான் வேற, ஆத்மா ராதாவுடையது. ஆமா, நான் ரவியோட வாழ முடியாமலேயே செத்து போயிட்டதுனால ஆவியா அலைஞ்சிட்டு இருந்தேன். என் ஆசையை நிறைவேற்றிக்கதா இந்த உடம்புக்குள்ள புகுந்திருக்கேன். அப்போ இந்த உடம்பு ரவியோட மனைவி சாவித்திரியுடையது. இப்பவாவது என்ன நம்புறியாமா? உன் வாயால என்ன ஒரே ஒரு தடவை ராதான்னு கூப்பிடுமா? ராதா. அம்மா, அம்மா, இனிமே இந்த உடம்பு விட்டு நான் பிரியவே மாட்டேன். என்னம்மா சொல்ற? அம்மாவாசைக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. அதுக்குள்ள நானும் ரவியும் ஒரே ஒரு நாளாவது கணவன் மனைவியா வாழ்ந்தா போதும். அதுக்கப்புறம் நிரந்தரமா இந்த உடம்புலயே தங்கிடுவேன். ஒருவேளை நான் ரவியோட சேர முடியாம போச்சுன்னா அப்புறம் எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னம்மா? அமாவாசை அன்னைக்கு அம்மா, உன் மக மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.
ரமேஷ், ஆவி ஆத்மாங்கிறதுலாம் உண்மைதான். புராணங்கள்ல கூட இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. மகாபாரத யுத்தத்துல எதிர நின்றுகிட்டு இருந்த சகோதரர்களை கொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? அர்ஜுனா, நீ கொல்ல போவது சரீரத்தை தான், ஆத்மாவை இல்ல. ஏன்னா சரீரம் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாது. ஆத்மா மீண்டும் மீண்டும் ஜென்மம் எடுக்கும் அப்படின்னு ஜெர்மன் விஞ்ஞானிகள் ஒளிப்பதிவு செய்ததா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்க. ஆவி உண்டு, ஆவியோட நாம பேசலாம்னு விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்களே. ஓகே டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி ஆவி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படி இருந்தாலும் அது வேற ஒரு உடல்ல எப்படி நுழைய முடியும்? இத்தாலி நாட்டு விவசாயி ஒருத்தர் உடம்புல ஜெர்மன் டாக்டர் ஆவி புகுந்ததா ரீடர் டைஜஸ்ட்ல வந்திருந்தது. விவசாயம் மட்டும் தெரிஞ்ச அவரு திடீர்னு மேஜர் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, இத்தாலி மொழி மட்டும் தெரிஞ்ச அவரு ஜெர்மன் மொழியில எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஆவி இருக்குன்னு ஒத்துக்கிட்டானே வேணும். அது சரி, ராதாவோட ஆவி என் தங்கச்சி சாவித்தோட உடம்புல புகுந்துருச்சு. அப்போ சாவித்தோட ஆவி என்னாச்சு டாக்டர்? ஆவேசத்தோட மயக்கி கொண்டு போக முடியும். ஆல்மோஸ்ட் லைக் சோம்னாமிலிசம். ஓ, இது ஒரே குழப்பமா இருக்கு. டாக்டர், என் தங்கச்சியை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். மிஸ்டர் ரமேஷ், உங்க தங்கச்சி காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன டாக்டர்? வர்ற அமாவாசை வரைக்கும் ரவி அவளோட தாம்பத்திய உறவு வச்சுக்காம உங்களால பாத்துக்க முடியுமா? நிச்சயம் முடியும் டாக்டர். ஐ வில் டு. ஐ வில். Then there is no problem. I wish you the best of luck. Thank you, டாக்டர். ஆனந்த சுகம் தரும் நவரசங்கள் 64 கலை ஆனந்த சுகம் தரும் நவரசங்கள் கலைகளில் காமம் மதனெருதி சுகமான அனுபவமே 64 கலைகள் ஆனந்த சுகம் தரும் நவரசங்கள் ஆனந்த சுகம் தரும் நவரசங்கள் கலைகளில் காமம் மதனரதி சிருங்காரம் சக்கரவர்த்தி
ரவி 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 என்ன ரமேஷ்? ரவி நம்ம எஸ்டேட் ஆபீஸ் யாரோ கொடுத்துட்டாங்களா? என்னது? இப்பதான் போன் வந்து உடனே புறப்படு. கொஞ்ச நேரம் வந்துடுறேன். என்ன சார் இந்த நேரத்துல? மேனேஜர், நம்ம எஸ்டேட் ஆபீஸ் யாரோ தீ வச்சுட்டாங்க போன் வந்து அதான் ஓடி வந்தோம். அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒண்ணும் இல்லையா? ரமேஷ், யாரோ வேணும்னு தான் டெலிபோன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நோ காரணம் இல்லாம ஒருத்தர் சும்மா இது போன் பண்ணுவான். எனக்கு என்னமோ ரங்கமே ரொம்ப சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ரவி சேஃப்டியா இன்னைக்கு போய் டிக்கெட் தங்கிடலாம். அப்ப சாவித்திரி போன் பண்ணி சொல்லிடுறேன். நோ நீ போன் பண்ணா ஏதாவது ஃபீல் பண்ணுவா. நாளை போன் பண்றேன். ஹலோ, நான் ரமேஷ் பேசுறேன். நானும் ரவி இன்னைக்கு நைட் இங்க தான் இருக்க வேண்டிய இருக்கு. நீ நிம்மதியா தூங்கு. குட் நைட். என்ன மாதிரியே அவளுக்கு என் பேர்ல ஒரு ஆசை. என்ன முதல்ல தடவுனா இப்ப கிள்றா. என்ன உதைக்கிறா? அடாடா கொசு கடிக்குது. கண்ணுக்குட்டி கழுத்தை நீட்டுற மாதிரி இவ காலை நீட்டுற. என்ன தலையா போயிடும். இறங்கிட வேண்டியதுதான். பிரியமா கூப்பிடுறாளே. அட மூதேவி இன்னும் தொடவே இல்ல, அதுக்குள்ள உடுங்க உடுங்கன்றிய மீனாட்சி. என்ன எந்திரிச்சிட்ட? அங்க எல்லாம் தொடாதீங்க, பல்லு கூசுது. பல்லு கூசுதா? பல்லு தோல்ல இருக்குது. குறும்பு. திரும்பி பாரு மீனாட்சி. என்ன ஆடிக்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல இர மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி, உன் அழகிய கூந்தல் எங்க? குளிச்ச ஈரமா இருக்குதுன்னு வெட்டி காய போட்டிருக்கேன். காய போட்டிருக்கிறியா? காஞ்ச உடனே எடுத்து ஒட்டிக்குவியா? மீனாட்சி, என் சம்சாரம் முழிக்கிறதுக்குள்ள ஒரு முத்தம் கூட. முத்தம்மா எச்சி படுங்க. ஆனா நமக்குள்ள இனிமே என்ன எச்சி? சொன்னா கேளுங்க. கேட்க மாட்டேன் கூட. என்னங்க கலக்கா? ஏமே நான் கட்டி வச்சிருந்தேன், எப்படி இங்க வந்தீங்க? இவன் தான் கூப்பிட்டான். ஏய், நீ ஏன் இங்க வந்த? இது என்ன Dress, பாவாடை, ஜாக்கெட்? அம்மா, மீனாட்சி இங்க படுத்திருக்கிறாளே, இவர் ஏதாவது சிலம்சம் பண்ணுவார்னு சந்தேகப்பட்டு வந்த. அதே மாதிரி தான் நடந்தது. எங்க வா? அதான் நிக்கிறா. உங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளை சங்கிலி எடுத்து கட்டி போடுறேன். எடுத்துட்டு வரேன். ஐயோ, வேற ஏதாவது செய், சங்கிலி வேண்டாம். ஏன் டாக்டர் சிரிக்கிறீங்க? நேத்து ரொம்ப நல்ல ஐடியா பண்ணிட்டீங்க மிஸ்டர் ரமேஷ். இப்படியே வர்ற அமாவாசை வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் சேர விடாம பண்ணிட்டீங்கன்னா we can achieve our goal. That is what I am thinking about. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்,
அந்த ராதா எப்படிப்பட்டவோ, ராதாவும் ரவிக்கும் உறவு எப்படி ஏற்பட்டது, அவ எப்படி இறந்தாங்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் சேகரிச்சீங்கன்னா இட் will be very helpful to us. ஓகே டாக்டர், நான் தெரிஞ்சுக்கிறேன், எப்படியும் தெரிஞ்சுக்கிறேன். போலாமா? See you, டாக்டர். பை பை. பாய். ரவி, ரவி, வாங்க சார். எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. இப்பதான் பக்கத்து எஸ்டேட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. நீங்க வந்த உடனே உங்களே அனுப்ப சொன்னாங்க. இப்போ டைம் ஆச்சு, இங்கே சாப்பிடுறேன். சரி சார். அழகு, என்ன சார்? இங்க எங்கேயோ பெரிய காட்டேஜ் இருக்குன்னு ரவி சொன்னாரு. அது பின்னாடி இருக்குதுங்க. பெரிய இங்க வந்தா அங்கதான் தங்குவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் சின்னையா வந்தாலும் அங்கதான் தங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னமோ கொஞ்ச நாளா அந்த பக்கமே போறதில்ல. ஐயா, நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா இப்ப விட நான் அப்புறம் கூப்பிடுறேன். சின்னையா வந்தாலும் அங்கதான் தங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னமோ கொஞ்ச நாளா அந்த பக்கமே போறதில்லை. இறந்து போன ராதாவே தான். ஆமா, எதுக்காக என் பாட்டை ரெக்கார்ட் பண்றீங்க? நான் ரூம்ல தனியே இருக்கும்போது உன் போட்டோவை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த டேப்பை போட்டு கேட்பேன். அப்ப நீயே என் பக்கத்துல உட்கார்ந்து பாடுறமா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே உன் போட்டோவை இப்படி கையில எடுத்து அப்படியே அணைச்சு விடுங்க. ஐயோ, டேப் போடிட்டே இருக்கே. நான் பேசுறேன். ரமேஷ், ரமேஷ், யாருக்கு இது சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா வேண்டாம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ரமேஷ். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வெளிநாடு போயிருந்தாரு. அந்த சமயத்துல நான் இங்க வந்து தங்க வேண்டியது இருந்தது. அப்பதான் நான் முதல்ல ராதாவை சந்திச்சேன். அவ எங்க சூப்பண்டோட ஒரே மகன். அவர் காலமான பிறகு ராதாவும் அவங்க அம்மாவும் எங்க எஸ்டேட்லயே தங்கி இருந்தாங்க. நான் தினம் எஸ்டேட்டை சுத்தி பார்க்கும்போது ராதாவை சந்திப்பேன். அந்த சந்திப்பே நாளடைவில் காதலா மாறிச்சு. என்ன பிரிஞ்சு ராதாவால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது.
நானும் அவளும் காதல் பறவைகளா பாடி பாடி தெரிஞ்சோம். கண்ணன் முகம் காண காத்திருந்தாள் ஒரு மாது. கண்ணன் முகம் காண காத்திருந்தாள் ஒரு மாது. மன்னன் வந்த பின்னே தன் நினைவு என்பதே. கண்ணன் முகம் காண காத்திருந்தாள் ஒரு மாது. மன்னன் வந்த பின்னே தன் நினைவு என்பது ஏது? தென்றல் காதல் நதியில் மோக பருவம் உந்தன் மடியில் அங்கம் நீராட கண்கள் தாலாட்ட பொங்கும் சுகமல்லவோ. தங்க கிண்ணங்கள் வைர கண்ணங்கள் கவிதை தேரல்லவோ. அங்கம் நீராட கண்கள் தாலாட்ட பொங்கும் சுகமல்லவோ. தங்க கிண்ணங்கள் வைர கண்ணங்கள் கவிதை தேரல்லவோ. கவிதை தேரல்லவோ. கண்ணன் முகம் காண காத்திருந்தாள் ஒரு மாது. மன்னன் வந்த பின்னே தன் நினைவு என்பது ஏது? பாத்தீங்களா? என்ன ராதா அதெல்லாம்? ரவி, நம்ம முதல்ல சந்திச்சதே இந்த ஒத்த மரத்துக்கிட்டதான். இதே மரத்தை சாட்சியா வச்சுட்டா நம்ம காதலையே உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதுக்கு அடையாளமாத்தான் நம்ம 2 பேர் பேரையும் இந்த மரத்திலேயே செதுக்கி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு ரவி? ஏன் ராதா, நீயே நம்ம பேரை பிரிச்சுட்டியே? ரவி, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இந்த ராதாவால உயிர் வாழ முடியாது.
பாத்தியாக்கா உன் பொண்ணு லட்சணத்தை? அடி பாவி! அம்மா நான் சொல்றதை கேளுங்க. தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த பேசுறத மரியாதையா பேசு. மரியாதையாவே சொல்றேன். என் மரப்பொண்ணு வாழ்க்கையோட விளையாட நினைச்சா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் ஜாக்கிரதை. நீ வேணா முறை மாப்பிள்ளையா இருக்கலாம், ஆனா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அத சொல்ல நீ யாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. என்ன சொன்ன? அக்கா போடா போடா மாடி. அம்மா தம்பி, முள்ளுல சேலைப்பட்டாலும் சேலையில முள்ளு பட்டாலும் நஷ்டம் சேலைக்கு தாங்கிறது. என் பொண்ணு தெரிஞ்சுக்கலையே நான் வருத்தப்படுறேன். அம்மா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. சத்தியமா நான் ராதாவை கைவிட மாட்டேன். அவளை நீங்க ஏத்துக்க சம்மதிக்கலாம், ஆனா சாதாரண சூப்பரண்டோட மகளை மருமகளா ஏத்துக்க உங்க அப்பா சம்மதிக்கணுமே. அம்மா இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ராதா வாங்கி கூட. அப்பா இவ பேர் ராதா. ஓஹோ, இறந்து போன சூப்பரன் மக ராதா இவதானா? ஆமாப்பா, நானும் இவ்வளவு. பாருமா, நானும் என் மகனும் கொஞ்சம் தனியா பேசணும். ராதா கொஞ்சம் வெளியில இரு. அப்பா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நானும் ராதாவும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். அதனால எங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கணும்னு சொல்ல போறேன். அவ்வளவுதானே? அப்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பெத்தவனாச்சே, தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? அப்ப எங்க கல்யாணத்துக்கு அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன் எதிர்காலத்தை எப்படி முடிவு பண்றதுன்னு எனக்கு தெரியும். அப்பா நான் சொல்ல வந்தது, என் பிடிவாத குணம் உனக்கு தெரியும் இல்ல? நான் உங்க மகன், எனக்கும் பிடிவாத குணம் இருக்கும். அத நீங்க மறந்துடாதீங்க. ஐ சி. அப்ப என்ன செய்யறதா முடிவு பண்ணிருக்கேன்? உங்க சம்மதத்தோட ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். இல்லன்னா என்னையே நான் அழிச்சுக்கிறத தவிர வேற வழியே எனக்கு தெரியல. அப்பா உங்களுக்கு தெரியாமலோ உங்க சொல்ல மீறியோ ராதாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையை உங்க முன்னால கொண்டு வந்திருக்கேன். ரவி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவு உங்க பதில பொறுத்தது. ரவி, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. நான் ஊருக்கு போய் என் பதில் எழுதுறேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அந்தஸ்துக்கு மீறி ஆசைப்படாதேன்னு சொன்னேன். கேட்கல. இப்ப மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? பேசாம அந்த ரவியை மறந்துட்டு உன் முறமாம ரங்கனை கல்யாணம் பண்ணிக்க. அக்கா, அவன் அடுத்தவனோட சுத்திட்டு இருந்ததை கண்ணால பார்த்தவனா? அது தெரிஞ்சிருந்தும் நான் அவளை ஏத்துக்கிறேன்னா அது உனக்காகத்தாக்கா. சரி சரி, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. என்னடி சொல்ற? அம்மா, எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது ரவி கொடுத்தா, இல்லன்னா நான் காலப்புறம் இப்படியே இருக்க முடிவு பண்ணிட்டேன். ராதா, இந்த பிடிவாதம் உனக்கு நல்லதில்ல. ஏ ரவி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ராதா, பணக்காரங்க குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. வாச நிச்சயமா நிறைவேற போறதில்லை. அம்மா உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் முடிவை எங்க அப்பா கிட்ட உறுதியா சொல்லியிருக்கேன். ஊருக்கு போய் பதில் எழுதுறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா நல்ல பதில் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்குமா? அம்மா சரின்னு சொல்லுமா. சரிப்பா. எங்க அப்பாவோட பதிலுக்காக நானும் ராதாவும் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம். கடைசி எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச லெட்டர் எழுதியிருந்தாரு. அந்த சந்தோஷ செய்தியை சொல்ல ராதா வீட்டுக்கு போனேன். ராதாவை காணோம். நாங்க சந்திக்கிற ஒவ்வொரு இடமா தேடி போனேன். கடைசியா அந்த அருவிக்கு கீழே ராதா, இங்க வந்த உன்னை மருமகளா ஏத்துக்க சம்மதிச்சு எஸ்டேட் முதலாளி கடிதம் செய்திருக்காரு. ரவி அப்பா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? ஓடுற நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு முடிவாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
ராதாவை தேடி போனப்ப அவளுடைய பிணத்தை தான் என்னால பார்க்க முடிஞ்சது. அப்படியா? அவ எப்படி இறந்தான்னு எனக்கு தெரியல. அவளை என்னால மறக்கவே முடியல. இதை இன்னும் மறக்கல. அவனுக்கு ஆபத்து உள்ளூர்லயே வரும். நமக்கு ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்குது வார ஆடிய பாதம்ங்கிற ரூபத்துல. இந்த ஆளு அங்க என்னென்ன ஆட்டம் போட்டானா கப்பல் ஏற்றி விட்டாங்க. இது என்ன இங்க கருப்பா இருக்கு? நல்லா சிரிக்கிறிய. என்னடா அந்த பொண்ணு முகத்துல எச்சிய துப்பிக்கிட்டு இருக்கிற? இல்லங்க, கண்ணுல இவ்வளவு பெரிய தூசி விழுந்துருச்சு. ஊதி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரிதான் என் பொண்டாட்டி அன்னபூர்ணி கூட இதை விட பெருசா விழுந்தது. நானும் எடுத்திருக்கேன், ஆனா ஒன்ன மாதிரி எடுத்தது இல்ல. எடுத்துட்டியா? பாதி எடுத்த, அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களா? நீதிய நான் எடுக்கிறேன், நீ போ. என்ன மேன் செய்றீங்க? ஊதுற பெரிய புல்லாங்குழல் வித்துவான் ஊதுறீங்களா? ஒரு உபகாரம் தானே. போற உபகாரம் போ. அவனோட போறேன். என்ன இதெல்லாம்? மரம் பூரா ராதா ரவின்னு கிறுக்கி வச்சிருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரவி, ஒருவேளை உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நம்ம 2 பேரும் இந்த உலகத்துக்கிட்டே போயிடுவோம். ராதா, நமக்கு அப்புறம் இந்த மரத்துல செதுக்கி வச்சிருக்க பேருங்க நம்ம காதல் நினைவா இருக்கட்டும் தான். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, இந்த ஜென்மத்துல மட்டுமில்ல, 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ நானும் சந்தோஷமா இருப்போம். நிஜமாட்டா? சாவித்ரி, இங்க ஏமா தனியா வந்திருக்க? ஒண்ணு இல்லண்ணா, இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது, பார்க்க வந்தேன். இன்னைக்கு எப்படியும் என் ஆசையை நிறைவேற்றிக்குவேன். என்னங்க, மணி 10 போகுது, வந்து படுங்க. இத வந்துட்டேம்மா. சாவித்ரி, இது 2வது ஆட்டம் தானே. உங்க அண்ணன் தோக்க கூடாதுல்ல. அங்க கழிச்சு போடுங்க. கொண்டா கொண்டா. என்ன பேண்ட் பாக்கெட் அப்படியே வச்சிருக்க? சாப்பிடு. ரமேஷ், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். ஆமா சாவித்ரி, கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போ. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். என்னங்க என்னங்க எழுந்துங்க, என்னங்க என்னங்க?
எழுந்துருங்க. என்னங்க என்னங்க ப்ளீஸ் எழுதுறீங்க. சாவித்ரி, சாவித்ரி. என்ன சாவித்ரி, ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? ராத்திரி பூரா நீ தூங்கலையா? உன் கோபத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி. எஸ். என்ன மேனேஜர்? நீங்க வந்திருக்கிற நேரத்துல இங்க ஒர்க்கர்ஸ் டே நடக்குது. நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு ஒர்க்கர்ஸ் விரும்புறாங்க. அதுக்கு என்ன கண்டிப்பா கலந்துக்கிறேன். நீங்களும் வந்துருங்கம்மா. சரி. ரொம்ப தேங்க்ஸ்.
உங்க ஊர்ல பொறிகடலுக்கே நீ அலைவ, இங்க முந்திரி பருப்பா சாப்பிடுற. சொல்லு, அடுத்த ஆரம் நான் சொல்லு. ஏங்க அவங்க 2 நாள்ல போயிடுவாங்கன்னு சொன்னீங்க, அவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? வந்தமா இருந்தமா போனமான்னு இல்லாம வசதியான வீடும் வாய்க்கு ருசியா சாப்பாடும் கிடைச்ச உடனே இங்கேயே தங்கிட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த ஆப்பிரிக்கா காண்டாமிருகம் ஆரிய பாதத்துக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ரசம் வைக்க போறேன். அத சாப்பிட்டா அவ்வளவுதான், எலும்ப தவிர எல்லாம் இழைச்சிரும். ஆக்காட்டுங்க. என்ன ஆக்காட்டுங்க? வெறும் முந்திரி பருப்பா போடாதடி, கிஸ்மிஸ் பழத்தையும் மிக்ஸ் பண்ணி போடு. எழுது, சீக்கிரமா போயிட்டு வாடி. இதெல்லாம் கிடைக்கும் போது சாப்பிட்டாதான், நினைக்கும் போது கிடைக்காது. சத்துணவா சாப்பிடு, அப்பதான் வயசு காலத்துல தாங்கும். என்னடி வெறும் முந்திரி பருப்பா போடுற? கிஸ்மிஸ் பழம் என்ன ஆச்சு? என்ன பாத்திர சத்தம்? நீங்களா? யாரா காண்டாமிருகம்? அது நம்ம எஸ்டேட்ல ஒரு ஆப்பிரிக்கா காண்டாமிருகம் அலையுது. 2 பேர் துப்பாக்கி வச்சுட்டு அலையுறாங்க. இவங்க சுட்ட பாடும் இல்ல, அது செத்த பாடும் இல்ல. அத சொன்னேன். காண்டாமிருகம் தான் ரசம் சாப்பிடுமா? அட என்னங்க, பட்டணத்துல 10 மாடு பேப்பர் திங்குது, ஒரு வீட்டுல கிளி கருவாடு திங்குது. காண்டாமிருக ரசம் சாப்பிடுறதுல என்ன ஆச்சரியம்? சமையல் கட்டுக்குள்ள நீ என்ன பண்ற? சமையல் கட்டுல என்ன தலையா பண்ணுவாங்க? சமையல் தான். இதை ஏன் தின்னுகிட்டு இருக்கிற? அப்புறம் இதா பாயாசம் வைக்க போறேன். திறக்க சாம்பிள் பார்த்தேன். என்ன பாயாசம்? பால் பாயாசம். பை பார்க்கலாம். நீங்க போங்க, என்ன வேலை செய்ய விடுங்க. நீ எப்படி வேலை செய்யறங்கிறதையும் பாக்குறேன். இருங்க இருக்க இருங்கய்யா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன வேலை இங்க செய்யறேன்னு பாத்துட்டு தான் போவேன். இங்கேயும் விட மாட்டீங்க. இப்படித்தான் இந்த வீட்டு கணக்கு பிள்ளை இங்க வந்து உட்கார்ந்து கணக்கெடுப்பேன்னு உட்கார்ந்தாரு. கேஸ் வெடிச்சு ஒரு சைடே வெந்து போச்சு. இருக்கீங்களா? உனக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு வேகம். பாப்போமே. இருங்க இருங்க. அட பாவி, என்னத்தடா போட்டு தொலைச்ச? இதுக்கே இப்படின்னா அத கொண்டாடி. ஐயோ, எத எத? இன்னொரு ஐட்டம் வருது. ஐட்டமா காட்டுறேன். நம்மால முடியாது, நீயே வேலை செய், நான் வரேன். ஐயா போயிட்டாரு. அந்த கிஸ்மிஸ கொண்டா, கட்டம் சாப்பிடணும். டாக்டர் சார், என்னையாவும் அம்மா மேல இல்லங்க. இல்லையா? வெளியே போயிருக்காங்க. காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்க போவாங்க? எங்க போயிருக்காங்கன்னு தெரியலங்க. அம்மா வந்து என்னடி வண்ண போய் நுனி நாக்கிலே பேசிட்டு போ. அறிவு கெட்டவளே, எனக்கு தெரியாதா? அம்மா தான் சம்மர் காட்டேஜுக்கு போயிருக்கிற விஷயத்தை யாருகிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே. அங்க வந்து அம்மா போய் வந்தேன்னு அதெல்லாம் சரிதான்.
சாவித்ரி சாவித்ரி அதோ பாருங்க, அங்க இருந்து அப்படியே 15 மைல் தூரத்துக்கு வரணும். அதோ ஒரு மரம் தெரியுது, அது வரைக்கும் நம்மளதான். நீ பயப்படாத மீனாட்சி, 2 பேரும் தனியாத்தான் இருக்கிறான். அதுல தண்ணிய கண்டா எனக்கு ஒரு ஆசை. வர்றேன். ஐயோ வராதீங்க வராதீங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பக்கத்துல வந்து புடிச்சுக்கிறேன். ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. 2 பேரும் முங்கி குளிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஐயோ வராதீங்க வராதீங்க. ஐயோ துண்டு போகுதுங்க. கழுத துண்டு போனா போகுது, தண்ணிக்குள்ளதானே இருக்கும், ஒண்ணும் தெரியாது. வா வா மீனாட்சி, நம்ம 2 பேரும் முங்கி முங்கி விளையாடுவோமா? சரி. 1 2 3. ஐய என்ன உங்களுக்கு தம்மே இல்லையா? ஒரு 5 நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா? 5 நிமிஷமா? 50 நிமிஷம் இருப்பேன். சரி பாக்கலாம். நீ? நானும் இருக்கேன். மீனாட்சி, என்ன கரைக்கு போயிட்ட? தம்மா பிடிக்கிறீங்க தம்மு? இருங்க உங்களை என்ன பண்ற பாருங்க. என்ன துணி எடுக்கிற? எடுத்துக்கிட்டு போறியா? ஐயோ, என் துண்டு வேற ஆட்டோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே 7 மைல் தூரத்துக்கு வந்தீங்கன்னா வாங்க. என்னடி குள்ள வந்துட்ட? நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆடிவாதம் வந்து தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. அப்புறம் என்ன, அவரை தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு நான் பேண்ட் ஷர்ட் தூக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்ச. இங்க வா. அம்மா அம்மா, ஐயாவுடைய பேண்ட் ஷர்ட்டும் தாமா மிச்சம். ஏய் என் புருஷன் எங்க? ஐயா ஆட்டோட போயிட்டாரா? வாங்கம்மா காட்டுறேன். என்ன சொல்ற மேன்? வாங்க சொல்றேன், போங்க. பாத்துக்கலாமா 18 வயது கட்டிலங்காலைய? ஏமேன் உனக்கு புத்தி இல்ல? காதோரம் நடிச்சு போச்சு, வயசானது தெரியல? ஆப்பிரிக்காவில தான் அலைகிறேன், இங்கே கூட்டிட்டு வந்தா இங்கேயும் அலையிறிய, உன்னை எங்க மேன் கூட்டிட்டு போவேன். தண்ணிக்குள்ள என்ன மேன் பண்ற? ஜலக்கிரீட பண்ற? ஐயோ, நான் இல்ல, நான் குளிக்க வந்த ஆத்துக்கு கரையில துணிய வச்சுட்டு அவதான் துணியை எடுத்துக்கிட்டு விளையாடுறா. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க கரைக்கு வர வேண்டாம், தண்ணிக்குள்ளேயே இரும். ஆமா, ஆத்துல விழுகிறதெல்லாம் அணையில தான் வந்து தங்குதான். நாம அங்க போவோம், ஐயாவும் அணைக்கு வந்துருவாரு. ஐயோ, அடி பாவி, நான் கட்டின புருஷன்டி, கையளவு துணியாவது கொடு. இனிமே கண்ட பொம்பளைங்கள்ட்ட இந்த மாதிரி தப்பா நடப்பீங்களா? நான் நடக்கல, அவதான் நடந்தா. இல்ல நீங்க தண்ணிக்குள்ளேயே இருங்க. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன், துணியா கொடு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். டாக்டர், இது வரைக்கும் அவங்க 2 பேரையும் சேர விடாம தடுத்துட்டேன். இன்னைக்கும் அவங்களை எப்படியாவது தடுத்துடுவேன். ஆனா அதுக்கப்புறம் ரவி என்ன செய்வான் தான் தெரியல. ராதாவோட ஆவி அவங்க அம்மா கிட்ட கடைசியா சொன்ன விஷயத்தை எப்படியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், எப்படியும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். குட் குட். அம்மா. யாரு? டாக்டர், என் பேர் ரமேஷ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன? 4-5 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. அது என் தங்கச்சி. உங்க தங்கச்சியா? ஆமா, இறந்து போன உங்க மகன் ராதாவோட ஆவி இப்ப என் தங்கச்சி உடம்புல புகுந்திருக்குன்னு அன்னைக்கு அவ உங்ககிட்ட சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அவ சொன்னதை என்னால நம்பாம இருக்க முடியல. ஆரம்பத்துல நான் கூட நம்பல. ஆனா ஒரு பெரிய மனோதத்துவ டாக்டர் இதை பத்தி விவரிச்சு சொன்னதுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்கவும் முடியல. பேசிட்டு போனது என் மகளோட ஆவிதான்னு சொல்றீங்களா? ஆமாமா, அவகிட்ட இருந்து என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். நானா? ஆமா, அன்னைக்கு அவ உங்ககிட்ட பேசும்போது கடைசியா அமாவாசைக்குள்ள ரவியோட ஒரு நாளாவது வாழணும் இல்லன்னா அப்படின்னு ஏதோ சொல்லும் போது திடீர்னு பிளேன் போறதுனால கேட்க முடியல. அவ என்ன சொன்னாங்கிறது மட்டும் சொன்னா போதும். அம்மா, உன் மக மேல எனக்கு உண்மையான பாசம் இருந்தா இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னம்மா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா ப்ளீஸ். தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அம்மா, சாவித்திரியோட ஆத்மா. சாவித்திரி ஆத்மாவா? ஆமா, ஒரு பாவமும் அறியாத
என் கணவர்கிட்ட பிரிச்சுட்டாம்மா அவங்க மகன். இப்போ நிரந்தரமா என் உடம்புலயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டா. அதுக்கு நீங்களும் உடனே இருக்கிறீங்களே, இது நியாயமா? அம்மா வந்துட்டீங்க, சொல்லுங்கம்மா. நீங்க பேச மாட்டீங்க. பேச முடியாம உங்க வாயை அவ அடக்கி வச்சிருக்கா. அம்மா கடைசியா சொல்றேன், அற்ப ஆயுசோட போயிட்ட உங்க மகன் ஒரு சுமங்கலியோட விளையாட நினைச்சா அதனுடைய பலனை அவ மட்டுமல்ல நீங்க நிச்சயம் அனுபவிச்சே தீரணும். ஆமா. அப்படிலாம் சொல்லணுமா? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அவ சொன்ன ரகசியத்தை எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. போங்கம்மா போங்க. தம்பி கொஞ்சம் இல்லப்பா. என்னம்மா? உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அமாவாசைக்குள்ள ஒரு நாளாவது அவர் ரவியோட தாம்பத்திய உறவு கொள்ளலன்னா அவ எந்த அருவியில விழுந்து செத்தாலும் அங்கேயே அவனை கொண்டு போய் தள்ளி சாகடிச்சிருவேன்னு சொன்னாப்பா. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி கடைசி நாள்லாம் நல்லபடியா சமைச்சிட வேண்டியதான். ஆடிவாரம் போறாரு, அவருக்குன்னு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா சட்னி ஒண்ணு பாரு. எஸ், ரவி ஹியர். என்னம்மா? இன்னைக்கு மட்டுமாவது சீக்கிரமா வந்திருக்கேன். இப்ப புறப்பட்டு வர. ஓகே.
என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ரங்கனையும் 2 ஆளையும் ரவி வேலை விட்டு அனுப்புனா இல்ல, அவங்க வழிமுறைச்சு கலாட்டா பண்ணிருக்காங்க. ஐயோ, தலையில பலமா அடிபட்டு போல் இருக்கே. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, லேசா அடிபட்டு இருக்கு. தலையில கட்டு போட்டிருக்க, காலையில சரியாயிடும். அண்ணா, அவர் அப்படியே கொஞ்சம் மாடி கூட்டிட்டு வந்துறேன். நோ நோ, ரவி இங்கே தூங்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட இருக்கேன். அண்ணா, நீ நிம்மதியா போய் தூங்கு. ரவியை நான் கவனிச்சுக்கிறேன். சாவித்ரி, இன்னும் தூங்கல? அவருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? அவரை பாத்துக்கத்தான் நான் இருக்கிறேன். நான் அவர் மனைவி. எனக்கு இல்லாத உரிமையா உங்களுக்கு? நீ மனைவியா இருந்திருந்தா அந்த உரிமை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். அப்போ நான் அவர் மனைவி இல்லையா? உருவத்துல மட்டும்தான். அப்படின்னா உன் உருவத்தை பார்த்து மத்தவங்க ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். என்ன புரிஞ்சுக்காம நெருங்கிட்டு இருக்க. பி கேர்ஃபுல். ராதா வேதா, எந்த ரவிக்காக இவ்வளவு நாளும் அழைஞ்சுக்கிட்டு இருந்தனோ அந்த ரவி அழைச்சிட்டு போக வந்திருக்கிற ராதா தான். அது நடக்காது. நடக்காதா? நீ சாதாரண மனுஷன், உன்னை விட சக்தி வாய்ந்தவனா. எங்களை பிரிக்க உன்னால முடியாது. பொழுது விடுஞ்சிட்டா என்ன பொறுத்த வரைக்கும் பொழுது விடிய போறதில்ல. பார்க்கலாம், பார்க்கலாண்டி. பார்க்கதானே போற. குட் நைட். அழகு, என்ன சார்? சூடா டீ கொண்டு. சார், அழகு, என்னம்மா, என்ன நீங்க தூங்கலையா? தூக்கம் வரல, எனக்கு ஒரு டீ கொண்டு வா. கொண்டார. இந்தாங்கம்மா. இந்தாங்க சார். வேற ஏதாவது வேணும்னா குரல கொடுங்க, நான் வர்றேன்.
கூட்டிட்டு போறாளே. அண்ணா அண்ணா அண்ணா, எழுதுறீங்க அண்ணா. தாயே, எனக்கு மாங்கல்ய பிச்சு கொடு. என் புருஷனை எனக்கு காப்பாத்தி கொடு. உறவுகள் போல இறைவனின் அன்பு நிலம். உறவுகள் போல இறைவனின் அன்பு நிலம். இரவில்லை பகலுமில்லை, இனி ஒரு பிரிவுமில்லை. தாயே, நான் உன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையானா என் புருஷனை எனக்கு திருப்பி கொடு. இல்லைனா நீ ஏன் அழைச்சிடு, நீ ஏன் அழைச்சிடு, நீ ஏன் அழைச்சிடு. மோகத்தை ஜெயிப்பதற்கு, ஞானத்தை ஜெயிப்பதற்கு, மோகத்தை ஜெயிப்பதற்கு, ஞானத்தை ஜெயிப்பதற்கு, மேகத்தை விலக்கிக் கொண்டு வானத்தில் புகுந்து கொள்ள அழைக்கின்றேன், உன்னை அழைக்கின்றேன். பூமியில் வாழ்க்கையெல்லாம் ஆசைகள் தேவைகள்தான். பூமியில் வாழ்க்கையெல்லாம் ஆசைகள் தேவைகள்தான். ஆசைகள் ஓய்ந்ததில்லை, தேவைகள் தீர்ந்ததில்லை. காற்றுள்ள கூடுகளை ஆற்றினில் சாய்த்து விட்டு, காற்றுள்ள கூடுகளை காற்றினில் சாய்த்து விட்டு, ஜீவனின் தீபங்களால் தேவனை பார்ப்பதற்கு, தேவனை பார்ப்பதற்கு, தேவனை பார்ப்பதற்கு, தேவனை பார்ப்பதற்கு, தேவனை பார்ப்பதற்கு.
என்னங்க சாந்தி சாந்தி